ஏன் சார் ஒரு மனுஷனை உயிரோட கடத்தலாம், செத்த பிறகு ஏன் சார் கடத்தணும்? அந்த அளவுக்கு தேவ மேல யாருக்கோ பகை இருக்கு. அவ்வளோ எதிரிங்களை சேர்த்து வச்சிருக்காரா சார்? பிசினஸ்னா 1000 எதிரிங்க இருக்கத்தான் செய்வாங்க. ஏய் போன போடு, அக்கா கிட்ட சொல்லிடலாம். ஒரு பெரிய தப்புன்ட்டா. என்னடா? பாடியை தூக்குறப்ப கையில் இருக்கிற ஃபோன் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லி பக்கத்தில் வச்சேன்டா. அங்கேயே வச்சுட்டு பாடி தூக்குற அவசரத்தில் ஃபோனை மறந்து விட்டுட்டு வந்துட்டேன்டா. என்னடா சொல்ற? அண்ணே வண்டியை திருப்புனே, செல்ஃபோன் எடுத்துகிட்டு வந்துடலாம். டேய் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பாடியை தூக்கிட்டு வந்திருக்கோண்டா. திரும்ப போனால் ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுதுடா. டேய் அக்கா ஃபோன் பண்ணால் அந்த ஃபோனுக்கு தான் ஃபோன் பண்ணுவாங்க. டேய் அதெல்லாம் போய் எடுத்துக்கலாம், நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க. வண்டி நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு திருப்புங்க. சார் பவித்ரா கிட்ட தேவ இருந்ததை பற்றி எப்போ சார் சொல்ல போகிறோம்? சொல்ல போறதில்ல. 6 மாசம் எந்த அதிர்ச்சியான செய்தியும் சொல்லக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. சார் அப்போ தேவோட இறுதி சடங்கை யார் செய்யறது? பவித்ராவோட விதவ சடங்கை எப்படி செய்யறது? நான் தான். தேவுடைய தம்பிங்கிற முறையில் இறுதி சடங்கு நான் தான் செய்ய போறேன். பவித்ரா கொஞ்ச நாள் சுமங்கலியாவே இருக்கட்டும். சார் அப்படின்னா பவித்ரா கிட்ட மறைக்க முடியாது சார். மறைச்சி தான் ஆகணும் அறிவு. அப்படி மறைக்கலன்னா பவித்ராவுடைய உயிருக்கே ஆபத்து வரும். இந்த ஆள் தான் சார் தேவோட பாடியை காட்ட மாட்டேன்னு சொன்னது. யோ என்ன ஆளை கூட்டு வந்து மிரட்டுறியா? போலீஸ் இன்ஸ்பெக்டர் நான். அடிச்சு வாயெல்லாம் கிழிச்சிருவோம் பாத்து. ஐயா சாரிங்க ஐயா. நீலாங்கரை ஏரியாவில் ஆக்சிடென்ட் ஆகி போஸ்ட்மார்ட்டத்துக்கு வந்த பாடியை யாரையா எடுத்துட்டு போனது? ஐயா அப்படியெல்லாம் யாரும் வாங்கிட்டு போலையா? பண்ண மாதிரி ஆளுங்க குவார்ட்டருக்கும் ஆஃபுக்கும் ஆசைப்பட்டு பாடியை தூக்கி கொடுத்தாலும் கொடுத்துருப்பீங்க. பாடி உள்ள இருக்கா இல்லையா? உள்ள ஏகப்பட்ட பாடி இருக்குய்யா. நீங்க சொல்ற பாடி எதுன்னு தெரியல ஐயா. டேய் இங்கே இருங்கடா, நான் செல் எடுத்து வந்துடுறேன். அண்ணே அந்த நீலாங்கரை போலீஸ்காரன் அங்கே இருப்பான். இருந்தால் கூட நீங்கள் வேறு பாடியை பார்க்குற மாதிரி நேராக போயிட்டு செல்ஃபோன் எடுத்துகிட்டு குயிக்காக வந்துடுங்க. சரிடா, நான் செல்ஃபோனோட தான் வருவேன், நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. சரி சரி சீக்கிரம் போயிட்டு வா. ஐயா பாடி மட்டும் உள்ள இல்ல, உன்னை வேலை விட்டு தூக்கி உள்ள வச்சு லாடம் கட்டிடுவேன். ஐயா உண்மையை சொல்லிடுறேன் ஐயா. சொல்லு சொல்லு. ஐயா ஆஹா செக்யூரிட்டி மாட்டிக்கிட்டானா? இப்போ நம்ம போனா நம்மளையும் போட்டு கொடுத்துருவானே. செல்போன் போனாலும் பரவாயில்ல, முதல்ல நம்ம இங்கிருந்து எஸ்கேப் ஆகிறது தான் நல்லது. என்னண்ணா ஃபோன் எடுத்துகிட்டு வந்தீங்களா? முதல்ல வண்டி எடு. ஐயா பணத்துக்கு ஆசைப்பட்டு அப்படி பண்ணிட்டுங்கய்யா, என்ன மன்னிச்சிருங்கய்யா. யாரை கேட்டா தூக்கி கொடுத்த? ஆளு பேரெல்லாம் தெரியாதுங்கய்யா. முரட்டாளுங்க 3 பேர் வந்தாங்க. முதல்ல மிரட்டி கேட்டாங்கய்யா, அப்புறம் கத்தையா பணம் கொடுத்தாங்க. ஐயா பணத்தை வாங்கிட்டு பணத்தை தூக்கி கொடுத்துட்ட இல்ல? என் பஞ்சாதிக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு ஆகும்னு வாங்கிட்டேன். என்னண்ணே செல்ஃபோன் கிடைச்சதா? டேய் அந்த செக்யூரிட்டி பாண்டியங்கிட்ட மாட்டிக்கிட்டான்டா. பாண்டியங்கிட்டயா? அவன் எதுக்குன்னு அங்கே வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கான்? தெரியலையே. அண்ணே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அந்த ஃபோன் எடுத்துட்டு வந்துருக்கலாம்ல. பாண்டியன் தேவோட டெட் பாடியை பற்றி விசாரிச்சு அந்த செக்யூரிட்டியை பெண்டு கட்டிக்கிட்டு இருக்கான்டா. அவன் கண்ணில் நம்ம பட்டோம், கதை கந்தலாயிடும். அண்ணே அக்கா அந்த ஃபோனுக்கு தானே ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அக்கா ஃபோன் பண்ணுறதுக்குள்ள நம்ம போய் சேர்ந்துடலாம்டா. சரிண்ணே. சரியான ஆளாக இருக்கிறான். சார் தேவ் உயிரோடு இல்லை, பணத்தையாவது கொண்டு போகலான்னு பார்த்தா அதுவும் முடியாது போல இருக்கே.
நோ 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 நான் கண்டிப்பாக விட மாட்டேன். உங்ககிட்ட தேவ் செத்து போயிட்டதா சொல்லி மாதவி தானே சொன்னா? ஆமாம் சார். எனக்கு மட்டும் தெரிஞ்ச தேவுடைய டெத்து மேட்ரு அவளுக்கு எப்படி தெரியும்? அவங்க கிட்ட தான் சார் கேட்கணும். தொழில் ரீதியாக தேவுக்கு பெரிய தலைவலியாக இருந்தது பிரபு கன்ஸ்ட்ரக்ஷன் பிரபு மட்டும்தான். ஸோ மாதவியை டார்கெட் பண்ணா தேவுடைய டெட் பாடி எங்கே இருக்குன்னு தெரிஞ்சு போயிடும். ஏய், எந்த போனையா உள்ள செல்போன் வச்சிருக்கு? தெரியலங்கய்யா. போ போ உள்ள போய் பார்த்து எடுத்துட்டு வா. போ. சரிங்கய்யா. பிஸ்னஸ்னு வந்துட்டாலே அண்டர் கிரவுண்ட் வேலைகள் நிறைய நடக்கும் போல இருக்கு சார். ஒருத்தன் பண்ற பிரச்சனையில இன்னொருத்தன் பாதிக்கப்பட்டா ஆட்டோமேட்டிக்கா அவனே எதிரி ஆகுறான். டிஸ்டர்பும் பண்ணுவான். அந்த டிஸ்டர்ப் கொலை வரைக்கும் போகும். ஐயா இந்தாங்க. ஓ, நீ பண்ற வேலை தானா? அக்கா டேய், என்னடா பாடியை தூக்கிட்டீங்களா? அக்கா தூக்கிட்டோங்க. எங்கடா இருக்கீங்க? ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியில கொண்டு வந்துட்டேங்க. இப்போ வண்டியில ஏத்திட்டு இருக்கோங்க. குறிஞ்சி நகர்ல கேஸ் குடோனுக்கு பேக் சைடு கொண்டு வந்துருங்க. சரிங்கக்கா. அவனோட சாம்பரை கூட கிடைக்காத அளவுக்கு வச்சு எரிச்சிருவோம். சரிங்கக்கா சரிங்கக்கா. அறிவு சார் சொல்லுங்க சார். மாதவியை நம்ம சந்தேகப்பட்டோம். ஆனா தேவ்பாடியை தூக்கிட்டு போனது நீலாவதியோட கும்பல். சார் அந்த நீலாவதி பெரிய ரவுடி கும்பலாச்சு சார். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் வண்டி எடுங்க. சரிங்க சார். டேய் அங்க போலீஸ் நிக்கிறாங்கடா. போலீஸ் செக் பண்ணிட்டு இருக்காங்க. மெர்சல் ஆகாத, தில்லா போய்கிட்டே இருப்போம். டேய் நம்ம பாடி திருடிக்கிட்டு போற விஷயம் பாண்டியன் மூலமா உங்களுக்கு தகவல் போயிருந்ததுன்னா? ஒருவேளை அதனால கூட செக்அப் பண்றாங்களாடா? பார்ப்போம் பார்ப்போம், சமாளிப்போம். எங்கே போகிறீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு சார். யார் அது? என் ஃப்ரெண்டு சார். ஓவராக குடிச்சு மட்டையாயிட்டான். ஆளை பார்த்தா டீசெண்டாக இருக்காரு. ஃபேமிலி ப்ராப்ளம் சார். ஃபேமிலினாலே ப்ராப்ளம் தான்ப்பா. சரி சரி, கிளம்பு கிளம்பு கிளம்பு. தேங்க்யூ சார். சீக்கிரம் போ. வரேன் சார். சீக்கிரம் போ சீக்கிரம் போ. எப்படா தப்பிக்க போறோம்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். அதான் சமாளிச்சிட்டோம்ல. ஆனால் அக்கா அந்த ஃபோனுக்கு ஃபோன் பண்ணாமல் இருக்கணுமே. சீக்கிரமா போயிட்டா ஃபோன் பண்ண மாட்டாங்கடா. என்னடாச்சு? தெரியலண்ணா, இரு நான் பார்க்குறேன். என்னடா ஆச்சு? அப்பப்போ இப்படி தானே மக்கர் பண்ணோம். ஏன்டா நாங்களே செம டென்ஷன்ல இருக்கிறோம், நீ வேற ஏன்டா படுத்துற? சீக்கிரம் ரெடி பண்றா. அண்ணா அண்ணா இருண்ணா, ரெடி ஆயிடுச்சுண்ணா. என்ன பண்றானுங்க இன்னும் காணுமே? டேய் நீ அலர்ட்டா இருந்த மட்டும் பத்தாது, வண்டியும் அலர்ட்டா வச்சிருக்கணும். அண்ணா ஸ்டார்ட் ஆயிடுச்சுண்ணா, போலாண்ணா. போ.
செல்போன் மேட்ரு அக்கா கிட்ட சொல்லிடாத. டேய் பேசாம அமைதியா இருடா. என்னடா இவ்வளவு ரகசியமா பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, வர வழியில போலீஸ்காரங்க மடக்கிட்டாங்க. அதை உங்ககிட்ட சொல்லாமான்னு சொன்னா நீ பயப்படுவே, அதான். நான் ஏன்டா பயப்படணும்? உன்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டப்போ பாடியை தூக்கிட்டேன்னு நீ சொன்னியே, அந்த நிமிஷத்துல இருந்து அக்கா சந்தோஷமா இருக்கேன்டா. ஆஹா, போன்ல யார் பேசிருப்பான்னே தெரியலையே. டேய், என் கையால சாக வேண்டிய நீ எப்படியோ தப்பிச்சிட்ட. ஆனா நீ போனமானாலும் என் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுடா. டேய், தப்பிக்க முடியாதுடா. டேய், தப்பிக்கவே முடியாதுடா. அக்கா சீக்கிரம் பெட்ரோல் ஊற்றி எரிச்சிடலாம் அக்கா. உடனே எரிச்சிட்டா இவன் சாம்பல் ஆடுவான்டா. இவன் கிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு. என் புருஷன் செத்த பிறகும் நான் எதுக்கு நெத்தியில பொட்டு வச்சிருக்கேன் தெரியுமா? ஏக்கா? என் புருஷன் சாவுக்கு காரணமா இருந்த இவனை சாவடிக்கணும்ன்றதுக்காக தான். ஊர் உலகத்துல யாரும் செய்யாத தொழிலா என் புருஷன் செஞ்சிட்டாரு. செம்மர கட்டே யார் தான் கடத்தல? அவனுங்களே கொல்ல வேண்டியது தானே. டேய், பெட்ரோல் கேன் எடுத்துட்டு வாடா. சரிங்க ஐயா, இங்க குறிஞ்சி நகர் கேஸ் குடோன் எங்க இருக்கு? நேரா போய் லெஃப்ட் எடுத்து ரைட் போங்க. போங்க, வாங்க. இந்தாக்கா. புடிடா போன. என் கையால தான் நீ சாக முடியல, எரிஞ்சாவது சாம்பலா போ. வாங்க, உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. சார் இந்த பக்கம் வாங்க, இப்படி போய் பார்க்கலாம். ஏய், தீப்பிட்டி கொடுறா. நேரம் பார்த்து சதி பண்ணுது பாரு. தப்பிக்க முயற்சி பண்ண சுட்டு தள்ளிடுவேன். தப்பி ஓடுற புத்தி என் ஜாதகத்திலே இல்ல. இந்த பணத்தை எரிச்ச பிறகு நானே சரண்டர் ஆயிடுறேன். பணத்தையும் திருட ஆரம்பிச்சிட்டல. பாண்டியா, நீ மோதறது யார்கிட்ட தெரியுமா? தெரியும்டி. ஆனா உன் வீரப்பெல்லாம் என்கிட்ட செல்லுபடி ஆகாது. இனிமே வாழ்நாள் முழுக்க நீ ஜெயில தான் இருக்க போற. நீ ஜெயில போடு இல்ல தூக்குல போடு. அதுக்கு முன்ன இந்த தேவோட பணத்தை எரிக்க விடு. என்ன தேவ என்ன யாரும் இல்லாத அனாதன் நினைச்சியா? அவர் பணத்தை எரிக்கிறதுக்கு நீ யாருடி? ஜென்ம விரோதி. என் தாலிய பறிச்ச யமகாதக. இவன் தப்பிச்சிட்டா நான் அப்படியே விட்டுருவனா? இவன் பொண்டாட்டியை சாகடிப்பேன். இவன் வம்சத்தை அழிப்பேன். கூட்டு போங்க இவள. அது வரைக்கும் ஓய மாட்டான். நீலாவதி, கைய விடுங்க. கூட்டு போங்க. விடுங்க சொல்றல. போ. விட மாட்டேன். நான் யாரையுமே விட மாட்டேன். பேசினா சுட்டு பொசுக்கிடுவேன். சாவுக்கு காரணமா இருந்தவங்கள
யாரையுமே விட மாட்டேன். நான் அந்த பவித்ராவை அழிக்காம விட மாட்டேன். தேவ் எங்கடா போன? அந்த கடவுளுக்கு கண்ணே இல்லையா? இந்த குடும்பத்தை காப்பாத்திட்டு வந்தவ செத்தே போயிட்டா. வீட்டுல மகாலட்சுமி மாதிரி இருந்தவ சாவோட போராடிக்கிட்டு இருக்கா. ஐயோ, இந்த வீட்டுக்கு யாரோ சூனிய வச்சுட்டாங்கம்மா. நம்ம குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டாங்க. குடும்பத்துக்கு சோறு போட்ட சாமியை காரியத்தை கொண்டு விட்டாங்களே ஐயா. ஐயோ அம்மா, தேவ் தம்பி கிடைச்சாரா இல்லையான்னு தெரியலையே. பாட்டின் சார் போன் பண்ணாருமா. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஆம்புலன்ஸ் வந்துகிட்டு இருக்காமா. இத்தனை நாளா தேவ் தம்பி உயிரோட இருந்து காணாம போயிட்டாரு. இப்ப பொணமா போய் காணாம போயிட்டாரு. ஐயோ, அவர் யாருக்கு என்ன பாவம் பண்ணாரோ தெரியலையே. பாவம் பண்ற அளவுக்கு அவர் ஒன்றும் மோசமானவர் கிடையாது. கொஞ்சம் உங்க வாயை மூடுங்க. நான் என் மனசுல பட்டது தானே சொன்னேன். மனசுல பட்டா இதை வேணா சொல்லுவீங்களா? எதை சொல்லணும்னு வேணாமா? போதுமா, போதும், நான் நிறுத்திக்கிறேன். அம்மா, ஆம்புலன்ஸ் வந்துருச்சு, வாங்கம்மா. ஐயோ தம்பி, இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களே, இந்த குடும்பம் என்ன ஆகும்? தம்பி, ஐயோ தம்பி, உங்களை நம்பிதானே தம்பி நாங்க எல்லாரும் இருந்தோம். இப்படி எங்களுக்கு ஆதரவே இல்லாம போயிடுச்சு. நாங்க இனிமே என்ன பண்ணுவோம்? ஐயோ தம்பி, தாங்க முடியலையே. ஏன்டா இந்த பாட்டியை விட்டுட்டு போயிட்ட? போக வேண்டிய வயசுல நான் இன்னும் குத்து கல்லாட்டம் இருக்கேன். வாழ வேண்டியவன் நீ பாதியிலே வாழ்க்கையை முடிச்சிட்டு போயிட்டேடா. ஐயோ தேவ், பாட்டி, உங்களுக்கு லோ பிரஷர் ஆயிடும். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. என்னால இருக்க முடியலம்மா. போய் அவளை கூட்டிட்டு வா.
அந்த மகாலட்சுமி முகத்தை பார்த்தா அவன் எழுந்து வந்துருவாம்மா. போம்மா, போய் பவித்ராவை கூட்டிட்டு வாம்மா. அம்மா, நம்மளை இப்படி ஏமாத்திட்டு போயிட்டாரேம்மா. ஏம்மா, என்னமா தேவ ஒப்படைக்கிறேன்னு சொன்னியே, நீ ஒப்படைக்கிற லட்சணம் இதானா? இந்த மாதிரி பொணமா கொடுக்கதான் அவரை கூட்டிட்டு போனியா? சாகுற வயசா அவருக்கு, சந்தோஷமா பொண்டாட்டி பிள்ளைங்களோட வாழற வயசியா? இப்படி இந்த குடும்பத்தோட ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் கெடுத்துட்டு நீ என்னத்தையா வாரி கட்டிக்கிட்ட? உன் மேல எவ்வளவு மதிப்பு மரியாதை இருந்தா இந்த வீட்டு பொண்ணு உனக்கு கட்டி கொடுத்திருப்பாங்க. அந்த மரியாதையெல்லாம் கெடுத்துட்டு இவங்க சந்தோஷத்தை எல்லாம் இப்படி பாழாக்கிட்டியே.